மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓஸ்மோ பாக்கெட் 3 கிரியேட்டர் காம்போ. இதை நம்ம தான் வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு ப்ரைஸ் ஒரு 60 ஒரு 65-70 கிட்ட வரும் அந்த காம்போ. இன்னொன்று அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 58 ஏதோ வரும். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே இந்த 2 கவர் பாக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து உள்ளே போட்டிருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 12 ஐட்டம் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஒன்று வந்து அந்த கேமரா, இன்னொன்று அதோட அக்சசரிஸு, கேஸு, அப்புறம் அந்த வைடு லென்ஸு. அது இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கேஸ் இருந்தது. கேஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. வெறும் கேஸ் தான். அதனால் இது வந்து சின்னதாக குட்டியாக அந்த கேமராவை சேஃபாக வச்சுக்கிற அளவுக்கு ஒரு கேஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த லென்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. கேஸ் நல்லா கிரிப்பாக இருக்குது. அப்புறம் 2 மருந்து சீட்டு உள்ளே இருந்தது. இது ஒன்றும் நம்மளுக்கு வந்து இதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த பார்கோடில் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும், ஸ்டோரோட டீட்டெயில் தான் இருக்குது. பட் வேறு எதுவும் இல்லை. அது எங்கெங்கே ஷாப்பு என்னென்ன இருக்குது அப்படின்னு. அப்புறம் இதில் உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்கு, என்னென்ன இது எதை ஸ்கேன் பண்ணணும். மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் இதில் ஆப்ஷன் இருக்குது. அது டிஜே மீமோன்னு ஒரு ஆப் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இது வந்து இந்த கேஸ் கவர் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இப்படி கிடக்கு பாருங்க, சின்ன கைப்பல்ல மாதிரி கிடக்கு. இது வந்து இது ஒரு பேட்ரி, 2 பேட்ரி இருக்குது. ஒரு சின்ன பேட்ரி ஒன்று, ஒரு பெரிய பேட்ரி ஒன்று இருக்குது, 2 பேட்ரி. அடுத்தது வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த காம்போ கிரியேட்டரில் ஒரு மைக் ஒன்று, அந்தாண்ட ஒரு மைக் ஒன்று. இது ஒரு பேட்ரி. இந்த பேட்ரி சொல்லிட்டு நம்ம ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிக்கலாம். இன்னொரு பேட்ரி வந்து எமர்ஜென்சிக்கு, அது வந்து 2 பேட்ரி இருக்குது. இது வந்து ஸ்டாண்டு இது வந்து மைக்கு. ஸோ டிஜே மைக்கு. இந்த பின்னாடி இருக்கிற இந்த இரும்பில் இன்னொரு இரும்பு ஒன்று இருக்குது, அந்த இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இது இருக்குது. அப்புறம் ஒரு கேபிள் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. சரி, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு. குட்டியோண்டு சூப்பராக இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே கேமரா வந்து ஆன் ஆகிடும். ஜஸ்ட்டு கிளிக்கு தான், அவ்வளோதான். இதை பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆகி கேமரா ரெடி ஆகிடும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இதை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு சைனா லாங்குவேஜில் வந்தது. அப்புறம் அதை செட்டிங்கில் போயிட்டு அதை கரெக்ட் பண்ணுறது, இது கால்குலேட் ஆகலை. அதனால உங்களுக்கு அப்படியே இதாக தெரியுது. இது ஓரளவுக்கு இது ஓகே தான். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருமே என்னென்ன இருக்குது, எது இருக்குது. கேமராவில் குட்டியாக தான் தெரியுது நம்மளுக்கு. பட் இதை வந்து நம்ம வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு செட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக ஸ்க்ரீனில் வர மாதிரி பக்காவாக தெரியும்.